ஹலோ கைஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ட்ராவல் பிளாகில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஒரு சூப்பரான வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு ஃபன்னு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நம்ம வீடியோவில் ஃபன் இல்லாமல் இருக்குமா? ஸோ அந்த விளாகு உங்கள் சப்போர்ட்டோட நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, நம்ம நிறைய விளாக் நம்ம போடாமல் விட்டுட்டோம். விளாகே போடாமல் விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது அப்படின்னு நினச்சேன். பட் உங்கள் சப்போர்ட்டோட இந்த விளாகை நான் கண்டினியூ பண்ணுறேன். எப்போவுமே எனக்கு கொடுக்குற மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதெல்லாம் ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட யார் இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா V4 தாங்க. ஸோ R15 V4 உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நான் வந்து உங்களுக்கு மோட்டோ விளாகில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பர்டிகுலராக இந்த கலர் யார்கிட்ட இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் நான் இதை கேட்குறேன் அப்படின்னா, இது வந்து 2024 நியூ எடிஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓல்டு கலர் வந்து வேறு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்க சல்லக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு. இது ஒரு சூப்பரான வீடியோ நான் சொல்லியிருப்பேன். அது ஏன் நான் அப்படி சொன்னேன்னா, நம்ம வந்து லாஸ்ட்டாக போட்டது வந்து R15 V3யோட ஓனர்ஷிப் ரிவ்யூ நம்ம பேபி கிட்டோட வீடியோ போட்டிருப்போங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அட் த சேம் டைம் நம்ம ஃபேமிலியில் ஒரு நியூ பாய் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ இவரை தான் வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம். ஆல்ரெடி எடுத்து தான் இருக்கேன். ஸோ ஆமாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி சேராக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக மழைங்க. ஆல்ரெடி உங்களுக்கே தெரியுங்க, இப்போ தான் வெயிலே அடிக்குது. ஆக்சுவலாக ஆமாம், இதோ பாருங்கள் தெரியுதா, இப்போ தான் வெயிலே அடிக்குது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக மழை தான். நம்ம பைக் எடுத்து கரெக்டாக 2 days ஆகுதுங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். 2 நாளில் 210 கிலோமீட்டர் இந்த வண்டியோட ஓனர் ஓட்டியிருக்கான். ஸோ மீதியெல்லாம் நான் வந்து மோட்டோ விளாகில் பேசுகிறேன். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா TCS ஆஃப் பண்ணிட்டு நான் கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த த்ராட்லிங் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கே நான் லைவாக அதை காட்டுறேன் எப்படி இருக்குது. ஏன்னா மெயினாக இதை தான் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தேங்க. ஸோ வந்து இப்போ பாருங்கள், செகண்ட் கியரில் தான் போட்டு எப்போவுமே வலிக்கணும். வைஸாக க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பட்டர் ஸ்மூத்துங்க. ஸோ நம்ம அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, செகண்ட் கியர் டு தேர்ட் கியர் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணும் போது செம்ம ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. பட் வந்து என்ன தான் ஃபுல் த்ராடல் கொடுத்துட்டேன். பட் பைக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக தாங்க போகுது. இதே நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, TCSஐ வந்து ட்ராக்கில் வச்சு பார்ப்போம். ஏன்னா ஸ்ட்ரீட்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். இந்த வண்டி வந்து இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னென்னா, ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ இந்த இன்ஃபோன் இங்கே இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹசார்ட் லைட்டு கீழே. ஸோ இதை வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆன் ஆகிடும். ஸோ ஆன் ஆகிடுச்சா உங்களுக்கு தெரியும், வீடியோவில் ஆன் ஆகிடும். இப்போ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணோன்னா, வந்து ட்ராக் மோட்டில் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஸ்ட்ரீட் மோட்டில் இருக்குங்க. இப்போ தான் ட்ராக் மோடுக்கு மாறியாச்சு. ஆமாம், ஏன்னா நான் இதுதான் நேற்று தான் பார்த்தேன். இப்போ செகண்ட் டைம் நான் இதை வந்து செட் பண்ணுறேன். அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். வாங்க போமா. இப்போ வந்து செகண்ட் கியரில் எப்படி போகலான்னு பாருங்கள். அதில் வந்து 66 RPM தெரிதா உங்களுக்கு? 70 தெரிதா? அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் தெரிதாங்க. இதாங்க ட்ராக் மோடுக்கும் நம்ம இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் TCS ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணாமல் இருக்க வந்து மோடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதான் டிஃப்ரென்ஸு. செம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க ட்ராக் மோடில். நம்ம ஏதாச்சும் லாங் ரைடு போகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து ட்ராக் மோடை போட்டு ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். இப்போ தாங்க எனக்கு V3 ஓட்டுற ஃபீல் கிடைக்கிது. ஏன்னா V3 இப்படி தான் இருக்கும், இன்லாஸ் ஓவராக இருக்கும். நீங்கள் அப்படியே இந்த ரைடை என்ஜாய் பண்ணுங்கள். வந்து நம்ம அடிச்சிடலாம். அப்புறம் வண்டி ஓனர் வேறு கதருவான். இன்னும் அவனுக்கு தெரியாது. அவனே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்டு தான் தெரியும். ஸோ நம்ம வந்து என்னடா பண்ணி வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். V4 யாராச்சும் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு அப்கிரேடாக இருக்கும். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, USD கொடுத்து TCS கொடுத்து அதுக்கேற்ற ப்ரைஸ் வந்து எமகா போட்டான். அது வேறு விஷயம். ஏன்னா ஆல்ரெடி 1,85,000 ரூபாயில் இருந்த V3
எவ்வளோ இப்போ V4 எவ்வளோ வருதுன்னா 2,28,000 29,000 கிட்ட வருது இந்த V4 மட்டும். ஓகேவா? எம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 கிட்ட வருது, 2,40,000 கிட்ட வருது. ஏன்னா இந்த USD 4க்கு இந்த TCS இந்த மாதிரிலாம் விஷயம் வரதுனால ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து பில் போட்டாப்புல வேற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், என்னடா கை விட்டுலாம் ஓட்டுற, ஸ்பீடாக ஓட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இந்த ரோடு வந்து ஆக்சுவலாக காலியாக தான் இருக்கும், பெருசாக நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. இப்போ என்ன உனக்கு டவுட்டு? ஆக்சுவலாக த்ராட்லிங் வந்து என்ன ப்ராப்ளமே கிடையாது. இது வந்து டிசிஎஸ்னு இதில் ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. நீ நார்மல் பைக் ஓட்டுறதுக்கும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்க பைக் ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். வீல் ஸ்பின்னை வந்து நம்மளுக்கு ஸ்லோ பண்ணும், அதிகப்படுத்தும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து நீ ட்ராக் மோடில் வச்சு ஓட்டுறேன்னு வச்சுக்கோ, இப்போ என்ன ஆகும்னா உனக்கு வந்து வீல் ஸ்பின் அதிகமாக இருக்கும், அந்த வீலோட ரொட்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த பவர் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அது வந்து உனக்கு ரெஸ்பான்ஸ் குயிக்காக இருக்கும். ஆக்சுவலாக இந்த த்ராட்டில் பண்ணும்போது உனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து குயிக்காக இருக்கும். அட் த சேம் டைம் இப்போ நீ வந்து இதில் வச்சுருக்க எப்படின்னா, இப்போ ட்ராக்லேருந்து ஸ்ட்ரீட்டில் மாறிச்சா, இப்போ ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். நீ இது எதுவுமே வேணாம், இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணி நான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு நீ நினச்சா அப்படின்னா, டிசிஎஸ் ஆன் இருக்கா, இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ஆஃப் ஆகிடும். இது ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா வண்டி வந்து ஒரு நார்மல் பைக்கு, ஒரு நார்மலாக இருக்கும், உனக்கு அந்த பவர் குயிக்கான பவர் இருக்காது. ஓகேவா? இந்த டிசிஎஸ்னால தான் உனக்கு அந்த த்ராட்டில் வந்து ரெஸ்பான்ஸ் ஸ்லோவாக இருக்க மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும். ஆமாம், வேறு ஒன்றுமே கிடையாது. பட் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, சீரியஸாக சொல்கிறேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா கைஸ், நீங்களும் கேட்டுக்கோங்க, இதில் என்ன ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த யூஎஸ்டி இருக்கா இதுக்கு, அப்புறம் இதில் இருக்க அந்த டிசிஎஸோட பர்ஃபார்மன்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருங்க இவனை உள்ள தள்ளிடுறேன் அவ்வளோதான். ஸோ இதனால தான் வந்து இந்த ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி டவுட் இருக்குன்னா சொல்லுங்கள். யூஎஸ்டி வந்து அதே மாதிரி 2024 எடிஷனில் ஒரு பிளாக் கலரில் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த கோல்டு சுத்தமாக பிடிக்கலங்க. ஸோ நம்ம V3க்கு மேக்ஸிமம் நம்ம கூடிய சீக்கிரம் நம்மளோட பேபி கிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபோர்க் வந்து நம்ம மாட்டுவோம். ஓகேவா ப்ரோ? உனக்கு வேறு எதுனா டவுட் இருக்கா? போகலாமா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பற்றி வேறு எதுவும் பெருசாக வந்து இல்லைங்க. ஏன்னா சில பேர் வந்து V3 ஓட்டிட்டு இல்லைனா பல்சர் 220 இல்லை 200 அந்த மாதிரி ஏதாச்சும் NS 200 அந்த மாதிரி ஏதாச்சும் ஓட்டிட்டு உங்களுக்கு வந்து V4 ஓட்டும் போது ஒரு பவர் ட்ராப் ஆன மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், செகண்ட் கியரில் நம்ம டிசிஎஸ் ஆன் பண்ணாமல் 66 தான் போச்சு. பட் இப்போ பாருங்கள், வித் பில்லியன் பார்த்தீங்களா, ஆர்பிஎம் இதில் தான் லாக் ஆகும். இவ்வளோ தாங்க விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு அப்கிரேட் தான் நான் சொல்லணும் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். ஐ மீன் R15 V4 பொறுத்த வரைக்கும், அதுவும் 2024 எடிஷனு. என்ன தெரியுமா ஒரு விஷயம், இந்த கலருக்காகவே இந்த பைக் எடுக்கலாங்க. ஸோ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த 2024 வர எடிஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரியும் கிளியராக. ப்ளூ இருக்குது, பிளாக் இருக்குது, அதான் மெட்டாலிக் பிளாக், மெட்டாலிக் ப்ளூ, மெட்டாலிக் ரெட்டுன்னு 3 கலர் வருது. கைஸ் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடு ஒரு குட்டி ஒரு ரைடு போயிருப்போம். ஸோ அதோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சில விஷயம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் நினைக்கலாம், என்ன ப்ரோ நீ வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலை பற்றி மட்டும் பேசியிருக்க, யூஎஸ்டியை பற்றி பேசியிருக்க அப்படின்னா, V4ல் இருக்க நான் V3 வச்சுருக்கேங்க. ஸோ V3லேருந்து ஒரு அப்கிரேடு வேணும் அப்படின்னா இந்த 2 வருஷம் 2023 2024 ஓகேவா, இந்த 2 வருஷத்துக்கு இந்த 2 வருஷத்தில் இந்த ஒரு அப்கிரேட் மட்டும் தான் Yamaha கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. பட் இதை V3ல் கொடுத்துருக்கலான்றது என்னோட ஒரு இது, பட் கொடுக்கல. இது ஆக்சுவலாக நிறைய பேர் பேசியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது சொல்லணும், நம்ம சேனலில் இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்றது ஆசை, வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி கைஸ். இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல, இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக Yamaha சைட்லேருந்து போட்டு கொடுத்தாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து 2024 பைக் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து 2024 பைக் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் இருக்குது. ஸோ 2024 இல்லை, இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மேபி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்காமல் இருந்திருப்பீங்க. இதுக்கு தான் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்கிறது. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 வருதுங்க. ஸோ நமக்கு 4000 வந்து நம்ம கேஷ்பேக்கு. ஸோ அந்த 3000 வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து நம்ம மாட்டி கொடுத்துறாங்க. இதோ இந்த LED தாங்க. ஸோ 4 சைடுமே, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்
ஃபுல்லாக எல்இடி தான். ஸோ கொஞ்சம் அழுக்காக இருக்கும்ப்பா, அது மட்டும் கண்டுக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டெடின் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை நம்ம கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா, ஐ மீன் என் கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ஜோக்கர்ஸ் அஃபிஷியல்னு வரும். டெரிஃபிக் ஜோக்கர்னு போட்டாலும் என்னோட இந்த ஹெல்மெட் வந்து நிற்கும், நான் வந்து இருப்பேன். ஸோ மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனல் இப்போ தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டெடின் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் கைஸ், சேஃபாக பத்திரமா இருங்க. பாய்.